ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஃபார்மசூட்டிக்கல் மெடிசினல் கெமிஸ்ட்ரியில ட்ரக் ஆக்டிங் ஆன் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்துக்கு கீழே பார்க்கக்கூடிய சாப்டர் ஆன்டி கோலினர்ஜிக் ட்ரக்ஸ். ஆன்டி கோலினர்ஜிக் ட்ரக்ஸ் ஆர் பாராசிம்பத்தோலைட்டிக் ட்ரக்ஸ். அதாவது கோலினர்ஜிக் நர்வ் ஃபைபர்ஸ்னுடைய ஃபங்க்ஷன் அல்லது பாராசிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ்னுடைய ஃபங்க்ஷனை டவுன் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ், அதனுடைய ஃபங்க்ஷனை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ஆன்டி கோலினர்ஜிக் ஆர் பாராசிம்பத்தோலைட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதனுடைய பேசிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ யூஸ்வலா இந்த கோலினர்ஜிக் நர்வ் ஃபைபர்ஸ் அல்லது பாராசிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ் ஒரு முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டரை செக்ரேட் பண்ணுது. அதுக்கு பேர் அசிடைல் கோலின். அதுக்கு பேர் அசிடைல் கோலின். இந்த அசிடைல் கோலின் ரெண்டு முக்கியமான ரிசெப்டார், அதனுடைய ரிசெப்டார்ல போய் பைண்ட் ஆகுது, மஸ்காரினிக் அண்ட் நிகோட்டினிக். இதுல நிறைய சப்டைப் இருக்கு, M1, M2, M3 அண்ட் M4 அண்ட் M5 அந்த மாதிரி நிறைய சப்டைப்ஸ் இருக்கு. இதுல NN அண்ட் NM அப்படிங்கிற சப்டைப் ரிசெப்டார்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்போ இதனுடைய பேசிக் ஃபங்க்ஷன் என்ன, அசிடைல் கோலின்ஸ்னுடைய பேசிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற இன்வாலண்டரி ஸ்மூத் மசில்ஸை போய் கண்ட்ராக்ட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த முக்கியமான இதனுடைய ஆக்ஷன் என்ன அப்படின்னா ஒரு சில செக்ரிட்டரி கிளான்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்றது. ஓகேங்களா? சோ அப்போ நாம கொடுக்கக்கூடிய இந்த ஆன்டி கோலினர்ஜிக் ட்ரக்ஸ் அண்ட் பாராசிம்பத்தோலைட்டிக் ட்ரக்ஸ் போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த கண்ட்ராக்டிலிட்டி, அந்த ஸ்மூத் மசில்ஸ் கண்ட்ராக்டிலிட்டி, அதுக்கப்புறம் இந்த செக்ரீஷன்ஸை கொஞ்சம் குறைக்கும். ஸோ காமனா இந்த ட்ரக்ஸ், இந்த கிளாசிபிகேஷன்ல எந்த ட்ரக்ஸ் எடுத்தாலும் என்னது அசிடைல் கோலினுடைய ஆக்டிவிட்டியை ரெடியூஸ் பண்றதுனால நமக்கு ஸ்மூத் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும், செக்ரீஷன்ஸ் குறையும். இது காமன். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு இன்னொரு பேரு இருக்கு, மஸ்காரினிக் ஆன்டகோனிஸ்ட் ஆர் ஆன்டி மஸ்காரினிக் ட்ரக்ஸ். ஆன்டி மஸ்காரினிக் ட்ரக்ஸ் யூஸ்வலாவே இந்த கிளாசிபிகேஷன்ஸ்ல பார்க்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் த ட்ரக்ஸ் எல்லாமே மஸ்காரினிக் ரிசெப்டாரை போய் பிளாக் பண்ண முடியுது. ஓகேங்களா? அதனால காமனா நாம மஸ்காரினிக் ஆன்டகோனிஸ்ட் ஆர் ஆன்டி மஸ்காரினிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சில புக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ அப்போ ஆன்டி கோலினர்ஜிக் ஆர் பாராசிம்பத்தோலைட்டிக்னா என்னன்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. சோ வாங்க நம்ம கிளாசிபிகேஷன்ஸ்ல போலாம். அதுல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் நேச்சுரல் அல்கலாய்ட்ஸ். நேச்சுரல் பிளான்ட்ல இருந்து ஐசோலேட் பண்ணக்கூடியது அட்ரோபின், எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக்ஸ் அட்ரோபின். அதுக்கப்புறம் ஹயோசைன், இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஸ்கோபோலமைன். ஹயோசைன், ஸ்கோபோலமைன். நெக்ஸ்ட் செமி சிந்தட்டிக் ட்ரக்ஸ். அட்ரோபினுடைய அடுத்த ஸ்டெப் செமி சிந்தட்டிக்ஸ். ஸோ ஒரு ட்ரக்ஸ் மூணு விதமா நம்ம பிரிச்சு எடுக்கலாம். நேச்சுரல், கம்ப்ளீட்லி ஃப்ரம் நேச்சுரல்ஸ். அதுக்கப்புறம் செமி சிந்தட்டிக்ஸ், அதனுடைய பேசிக் நியூக்ளியஸ் பேஸ் பண்ணி ஒரு சில ஸ்ட்ரக்சரல் அடிஷன் அண்ட் டெலிஷன் சப்ஸ்டிடியூஷன்ஸ், அது செமி சிந்தட்டிக். அதுக்கப்புறம் பியூரா நம்ம லேப்ல சிந்தசிஸ் பண்ணுவோம், தட் இஸ் பியூர் சிந்தட்டிக். ஸோ இது செகண்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் நேச்சுரல், செகண்ட் செமி சிந்தட்டிக்ஸ். அதுல பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் ஹோமோட்ரோபின் ஆர் ஹோமாட்ரோபின். நெக்ஸ்ட் இப்ராட்ரோபியம் புரோமைட் சால்ட். அதுக்கப்புறம் டயோட்ரோபியம், அதாவது டயோட்ரோபியம் புரோமைட் சால்ட். இந்த மூணு முக்கியமான ட்ரக் செமி சிந்தட்டிக் கீழே வரும். நெக்ஸ்ட் கேட்டகரி சிந்தட்டிக் காம்பவுண்ட்ஸ், பியூரா நம்ம லேப்லயே சிந்தசைஸ் பண்றது. ஸோ இதை நம்ம ரெண்டா இங்க பிரிக்கிறோம். ஒன்னு குவாட்டர்னரி காம்பவுண்ட்ஸ், இன்னொன்னு டெர்ஷரி அமைன் பேசிக் நியூக்ளியஸ் கண்டைனிங் காம்பவுண்ட்ஸ். ஸோ நம்ம குவாட்டர்னரி காம்பவுண்ட்ஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு சில ட்ரக்ஸ் ப்ரோபேன்தலின். ஸோ எல்லா ட்ரக்ஸுமே மோஸ்ட்லி ஃபார்மசியில மார்க்கெட்ல அவைலபிள். ஸோ எல்லாருக்கும் இந்த ட்ரக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ப்ரோபேன்தலின், கிளிடினியம், ஆக்சிஃபினோனியம், ஐசோப்ரோபமைட், கிளைகோபைரோலேட். ஸோ இதெல்லாமே குவாட்டர்னரி காம்பவுண்ட்ஸ், சிந்தட்டிக்ஸ்ல வரக்கூடிய குவாட்டர்னரி காம்பவுண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது சிந்தட்டிக்ல பார்க்கக்கூடிய டெர்ஷரி அமைன் காம்பவுண்ட்ஸ், டைசைக்ளோமைன், வேலத்தமைட் ஆர் வேலத்தமேட், பைரன்சிபைன். ஓகேங்களா? ஸோ பைரன்சிபைன். ஸோ இது எல்லாமே சிந்தட்டிக் ட்ரக்ஸ்.
நெக்ஸ்ட் வந்துங்க மிஸ்லேனியஸ்ல வந்து என்னென்ன ட்ரக்ஸ்? சைக்ளோபென்டோலேட், ட்ரோபிகமைடு. ஸோ இந்த சைக்ளோபென்டோலேட் அண்ட் ட்ரோபிகமைடு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஐல வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அதாவது ப்ரொடியூஸ் மைட்ரியாட்டிக் எஃபெக்ட். யூஸ்வலா ரெண்டுமே வந்து ஐ டிராப்ஸ்ல அவைலபிள். மற்றது இந்த மேல இந்த ட்ரக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து யூஸ்வலா இட்ஸ் ஆன்டிஸ்பாஸ்மோடிக் ஆர் ஆன்டி-செக்ரட்டரி ட்ரக்ஸ். Antispasmodic or anti-secretory drugs. The next, oxybutynin, flavoxate, tolteridone, trihexyphenidyl. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பென்ஸ்ஹெக்சால், ப்ரோசைக்ளிடின், அப்புறம் பைபெரிடின். இந்த லாஸ்டா இந்த 3 ட்ரக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்டி பார்க்கின்சோனிசம்னால வர்ற சிம்டம்ஸ், அந்த ட்ரிமர், அந்த சிம்டம்ஸை வந்து குறைக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ஃபார்மகாலஜிக்கலாவும் நாம கிளாசிஃபை பண்ணலாம். பட் நாம மெடிசினல் கெமிஸ்ட்ரியில வந்து பேஸ்ட் ஆன் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் நாம வந்து கிளாசிஃபை பண்ணணும். அவ்வளவுதாங்க இதனுடைய கிளாசிபிகேஷன்ஸ். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் கிளாசிபிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓவராலா இந்த ட்ரக்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அசிடைல் கோலின் மஸ்காரனிக் அண்ட் நிகோட்டினிக் ரிசெப்டார்ல பட்டு அதனுடைய வேலையை செய்து இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்துங்க இந்த மஸ்காரனிக், அதாவது அதனுடைய ரிசெப்டார், யூஸ்வலா மஸ்காரனிக் ரிசெப்டார்ல பட்டு இந்த அசிடைல் கோலின் வந்து மஸ்காரனிக் ரிசெப்டார்ல படுறதை வந்து பிளாக் பண்ணும். அசிடைல் கோலின் வந்து மஸ்காரனிக் ரிசெப்டார்ல பட்டு அதனுடைய செய்யக்கூடிய வேலையை வந்து ஸ்டாப் பண்ணும். அவ்வளவுதாங்க மெக்கானிசம். வெரி வெரி சிம்பிள். அதனாலதான் மஸ்காரனிக் ஆன்டகோனிஸ்ட். ஓகேங்களா? அவ்வளவுதான் பேசிக் கிளாசிபிகேஷன் அண்ட் மெக்கானிசம்ஸ் பார்த்தாச்சு. நம்ம இண்டிவிஜுவல் ட்ரக் போலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்து அட்ரோபின் சல்ஃபேட். எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக்ஸ், ஃபெமிலியல் ட்ரக்ஸ். இது வந்து அட்ரோபா பெல்லடோனா ஸ்பீசிஸ்ல, மோஸ்ட்லி அதர் அட்ரோபா ஸ்பீசிஸ்ல நிறைய பிளான்ஸ்ல வந்து இது இருக்கு. அட்ரோபா பெல்லடோனா ஸ்பீசிஸ்ல இருந்து நாம ஐசோலேட் பண்றோம். இதனுடைய பேசிக் கெமிக்கல் வந்து இட்ஸ் ட்ரோபைல் எஸ்டர்ஸ் ஆஃப் ட்ரோபின். ட்ரோபைல் எஸ்டர்ஸ் ஆஃப் ட்ரோபின். சோ அதனால சுருக்கமா வந்து ட்ரோபின் அப்படிங்கிறோம். கெமிக்கலி இட் இஸ் கால்ட் as a ட்ரோபின். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. இங்க பேசிக் வந்து ட்ரோபைன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது 7 மெம்பர் ரிங். சென்டர்ல வந்து NCHT N மெத்தில் குரூப் இருக்கு. இதுக்கு நம்பர் வந்து 1 2 3 4 5 6 7 அண்ட் சென்டர்ல இருக்கிற நைட்ரஜனுக்கு வந்து 8 அப்படின்னு நம்பர் கொடுக்குறோம். இதனுடைய சைட் செயின் ட்ரோபின் பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் 3 கார்பன் இருக்கு. 3வது கார்பன்ல ஹைட்ராக்சில் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. செகண்ட்ல வந்து ஒரு ஃபினைல் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான் இதனுடைய கெமிக்கல் நேம். இது வந்து என்னது? RS ஸ்ட்ரக்சர். 8 மெத்தில் 8 azobicyclo oct 3-yle 3-hydroxy 2-phenyl methane ethane propanate. It's very very simple IUPAC chemical name. இதனுடைய physical characters வந்து colorless crystals which is soluble in water and alcohol. Storage வந்து usual தான், stored in airtight container and protect from light. So formulation, next formulation, இது எந்தெந்த formulationsல வந்து மார்க்கெட்ல தெரபியூட்டிக்ஸா வந்து அவைலபிள் அப்படின்னா, which is only available in injections. மேஜரா இன்ஜெக்டபிள்ஸ்ல வந்து இது அவைலபிள். அதனுடைய டோஸ் பாத்தீங்கன்னா 0.6 மில்லிகிராம் அல்லது 600 மைக்ரோகிராம் பர் ml ஆம்பிள்ல வந்து இது அவைலபிள். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அது தவிர வந்து ஐ டிராப்ஸ், மேஜரா இன்ஜெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் which is available in eye drops and eye ointment. ஐ டிராப்ஸ் 1%, ஐ ஆயின்மெண்ட் 5%. இந்த 3 ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து அவைலபிள் இந்த அட்ரோபின். சோ ஃபெமிலியல் பிராண்ட் நேம் வந்து என்ன அப்படின்னா அட்ரோசல்ஃப், அட்ரோபென் அண்ட் தென் லொமோடென். இதெல்லாமே வந்து சம் பிராண்ட் நேம்ஸ். இன்னும் நிறைய பிராண்ட்ல வந்து அவைலபிள். இதனுடைய யூசஸ் வந்து பிரைமரிலி மைட்ரியாட்டிக் எஃபெக்ட். ஆக்சுவலி அசிடைல் கோலின் போய் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய பீப்புளை வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், நம்மளுடைய பீப்புளை வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடியது, அதாவது மயோட்டிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. பட் இந்த ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன பண்ணும், இட் வில் லீட் டைலேஷன்ஸ் ஆர் டைலட்டேஷன்ஸ் ஆஃப் த பீப்புள்ஸ்.
டைலட்டேஷன்ஸ் ஆஃப் த பீப்புள்ஸ். அதனால அதுக்கு பேர் என்னது மைட்ரியாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது மேஜரா எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா ஆர்கானோபாஸ்பரஸ் பாய்சன்ல வந்து யூஸ் ஆகுது. யூஸ்வலா ஆர்கானோபாஸ்பரஸ் பாய்சன்ஸ் நிறைய இந்த இன்செக்டிசைட்ஸ் எல்லாமே வந்து சூசைட் பர்பஸ்க்காக எடுத்துக்குவாங்க. அப்படி சூசைட் பர்பஸ்க்காக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செக்ரட்டரி ஃபங்க்ஷனும் வந்து அதிகமாயிடும். அதே மாதிரி அஸ்டைல் கோலினுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. M2 ரிசெப்டார் வந்து நம்ம எஸ்ஏ நோடுக்கு பக்கத்துல மயோபாடியல் ஸ்மூத் மசில்ஸ் மேல இருக்கு. ஸோ அது போய் என்ன பண்ணும், நம்ம ஹார்ட் ரேட்டை வந்து ஸ்லோ டவுன் பண்ணும். ஸோ இந்த ஆர்கானோபாஸ்பரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அஸ்டைல் கோலினுடைய அவைலபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். என்ன மெக்கானிசம்னா நம்ம ஃபார்மகாலஜில பார்க்கலாம். ஸோ அப்படி ஹார்ட் ரேட் ஸ்லோ டவுன் ஆகும், பிராங்கியோஸ்பாசம் வரும், அதுக்கப்புறம் வாயிலிருந்து நுரத்தலும், தட் இஸ் என்னது இன்க்ரீஸ் த செக்ரீஷன்ஸ். அதுக்கப்புறம் சில நேரம் வந்து என்னது யூரின் பிளாடர் வந்து கண்ட்ராக்ட் ஆகும், யூரினேஷன் ஆகும், அதுக்கப்புறம் டீஃபிகேஷன் ஆகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து இன்செக்டிசைட் பாய்சனிங், ஆர்கானோபாஸ்பரஸ் பாய்சனிங்ஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல நம்ம இந்த அட்ரோபின் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸா ஐவியில கொடுத்துட்டே இருக்கலாம். அது என்ன பண்ணும்னா மஸ்காரினிக் ரிசெப்டாரை போய் பிளாக் பண்ணி ஸோ அதில் அந்த ஆர்கானோபாஸ்பரஸ் பாய்சன்ஸ்னால வரக்கூடிய சைட் எஃபெக்டை கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா வந்து ரெக்கவர் பண்ணும். ஓகேங்களா? அப்போ பிரைமரியா நம்ம எது கொடுக்குறோம், ஆர்கானோபாஸ்பரஸ் பாய்சனிங்ஸ்க்காக கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த ட்ரக்ஸ் வந்து which is used in ப்ரீ அனஸ்தட்டிக் மெடிகேஷன்ஸ்லயும் கொடுக்குறோம். காமனா வந்து இதுக்கு இன்னொரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ஆன்டிஸ்பாஸ்மோடிக்ஸ். ரிலாக்ஸ் த ஸ்மூத் மசில்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரைமரியா வந்து இதனுடைய ஃபங்க்ஷன் இதுதான். ஆன்டிஸ்பாஸ்மோடிக், produce mydriatic effect, can given for organophosphorus poisoning and which is used in pre-anesthetics. புரியுதுங்களா? So this is something about atropine sulfate. Next நம்ம பார்க்கக்கூடியது இப்ராட்ரோபியம் bromide. இப்ராட்ரோபியம் bromide வந்து யூஸ்வலா நீங்க இன்ஹேலர் ப்ரிப்பரேஷன்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ரெண்டு முக்கியமான ஆன்டி கோலினர்ஜிக் ட்ரக்ஸ் வந்து இருக்கு. என்னது இப்ராட்ரோபியம் bromide அண்ட் டயோட்ரோபியம் bromide, ரெண்டு சால்ட் ஃபார்ம்ல இருக்குது. ஸோ ஏன் வந்து இந்த இப்ராட்ரோபியம் bromide வந்து நாம இன்ஹலேஷனல் வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்துக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன அஸ்டைல் கோலின் என்ன பண்ணும், நம்ம உடம்புல இருக்கிற ஸ்மூத் மசில்ஸை போய் கண்ட்ராக்ட் பண்ணும். ஸோ பிராங்கியல் ஸ்மூத் மசில்ஸை போய் கண்ட்ராக்ட் பண்ணும். அங்கே பிராங்கியல் செக்ரீஷன்ஸ் நடக்கும், அங்கே பிராங்கோஸ்பாசம் நடக்கும், அப்போ மூச்சு திணறல் நடக்கும். ஓகேங்களா? அப்போ இங்க வந்து இந்த இப்ராட்ரோபியம் bromide அண்ட் டயோட்ரோபியம் போய் என்ன பண்ணும், மஸ்காரினிக் ரிசெப்டாரை போய் பிளாக் பண்ணி அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும், செக்ரீஷனை வந்து குறைக்கும், பிராங்கோஸ்பாசம் வந்து குறைக்கும். ஸோ அப்போ மூச்சு விடுறதுல அந்த பிரீத் ஷார்ட்னஸை வந்து குறைக்கும். ஓகேங்களா? அதனால இட்ஸ் வெரி எக்ஸலன்ட் ட்ரக் ஃபார் ஆஸ்துமா. இந்த ரெண்டு ட்ரக் மட்டும், இப்ராட்ரோபியம் bromide அண்ட் டயோட்ரோபியம், இன்ஹலேஷன்ல along with some other bronchodilators கூட அவைலபிள் இது. ஓகேங்களா? சோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட சேம், அட்ரோபினுடைய ஸ்ட்ரக்சர் தான். இதுலயும் வந்து பேசிக் வந்து ட்ரோபென் இருக்கு, மற்றபடி சைட் செயின் எல்லாமே சேம். பட் இங்க பாத்தீங்கன்னா வந்துங்க என் மெத்தில், சிங்கிள் என் மெத்தில் இருக்கு. பட் இங்க என் மெத்தில் அலாங் வித் பாருங்க ஐசோப்ரோபைல் இருக்கு, CH3 CH3. அவ்வளவுதாங்க, ஒரே ஒரு டிஃபரண்ட் தான் ரெண்டுக்குமே. சோ இதனுடைய கெமிக்கல் நேம் பாத்தீங்கன்னா 8 மெத்தில் எத்தில், அதுக்கப்புறம் 8 அசோனியா பைசைக்ளோ ஆக்ட் 3ஐல் 3 ஹைட்ராக்சி 2 ஃபினைல் and then proponate, methane, ethane, proponate. ரொம்ப சிம்பிள். கிட்டத்தட்ட சிமிலர் ஸ்ட்ரக்சர். அட்ரோபின் bromide, அட்ரோபின் சல்ஃபேட், இப்ராட்ரோபியம் bromide and also for tiotropium. புரியுதுங்களா? இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர். இது வந்து குவாட்டர்னரி அமோனியம் டெரிவேட்டிவ்ஸ், நோட்டட் குவாட்டர்னரி அமோனியம் டெரிவேட்டிவ்ஸ், freely soluble in water and ethanol. It should be stored in normal room temperature around 25 degrees Celsius and protect from light and moisture as usual, stability and storage. Next come for formulation. இது யூசுவலா inhalational preparations-ல வந்து available. என்னென்ன இன்ஹலேஷனல் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னா, நேசல் ஸ்ப்ரேல வந்து 42 மைக்ரோகிராம் பர் ஆக்டிவேஷன்ஸ், அதே மாதிரி which is available in respiratory solutions. இது எல்லாமே வந்து இன்ஹலேஷனலா நம்ம வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்துக்காக கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது. ரெஸ்பிரேட்டரி சொல்யூஷன் அதனுடைய டோஸ் 250 மைக்ரோகிராம் பர் ml. அதே மாதிரி மீட்டர் டோஸ் இன்ஹேலர்
இன்ஹேலர்ல வந்து 20 மைக்ரோகிராம் பர் பஃப், ஒரு பஃப்ல 20 மைக்ரோகிராம் அது டோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் அதனுடைய ஃபார்முலேஷன்ஸ். யூஸ்வலா இன்ஹலேஷன்ல இது வந்து அவைலபிள். சம் பிராண்ட் நேம் வந்து இப்ராவென்ட் அண்ட் தென் இப்ரானஸ் AQ, இப்ரானஸ் இப்ராவென்ட். யூசஸ் வந்து இது வந்து பிரைமரிலியா வீசிங்காக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து என்னது காஃப் COUGH காஃப்காக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் ஷார்ட்னஸ். அதுக்கப்புறம் வந்து chronic obstructive pulmonary disease. அதுக்கப்புறம் ஆஸ்துமா அண்ட் பிராங்கோஸ்பாசம். அதுக்கப்புறம் ஒரு சில என்னது ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்க்காக நாம வந்து கொடுக்குறோம். இதனுடைய பிரைமரி ஆக்ஷன் என்ன அப்படின்னா என்னது பிராங்கோஸ்பாசமை குறைக்கும், பிராங்கியல் செக்ரேஷனை குறைக்கும். நமக்கு வந்து ஒரு நல்ல சிம்டோமேட்டிக் ரிலீஃப் வந்து கிடைக்கும். எதுல இருந்து ஆஸ்துமா, COPD அண்ட் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்ல இருந்து. புரியுதுங்களா? The next come for tropicamide or tropicamide. இதனுடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள். ரெண்டு சைடு ரெண்டு ஃபினைல், ஒரு சைடு ஃபினைல், இன்னொன்று வந்து பைரிடின் இருக்கு. சென்டர்ல ஒரு சில என்மெத்தில் அண்ட் தென் மெத்தனால் இருக்கு. ஸோ பாருங்க, N-ethyl 2-phenyl, 2 second positionsல phenyl group இருக்கு, 2-phenyl, N 4-pyridyl methyl, 4-pyridyl methyl, 3-hydroxy 1-2-3, 3-hydroxy propionate, methane, ethane, propane, double bond O, propionate. Sorry, propionamide. ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து tropicamide, amide, propionamide, 3-hydroxy propionamide. இதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த பக்கம் ஃபினைல் இருக்கு, இந்த பக்கம் பைரிடின் இருக்கு, சென்டர்ல வந்து ப்ரோபியோனமைட் இருக்கு. அதுக்கப்புறம் என்னது அந்த எண்ட்ல ஒரு எத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு, 4th பொசிஷன்ஸ்ல ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதனால 4-pyridyl methyl 3-hydroxy propionamide. வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர், ரொம்ப சிம்பிள். இதோட பிசிக்கல் கேரக்டர்ஸ்: white crystalline powder, slightly soluble in water but which is என்னது more soluble in alcohol. இதனுடைய physical characters: it should be stored in room temperature, away from heat, moisture and light. formulation என்னென்ன formulationல இது available அப்படின்னா ஐ டிராப்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு ட்ரக்ஸ், எந்த ட்ரக்ஸ் சைக்ளோபென்டோலேட் அண்ட் ட்ராபிகமைடு வந்து மைட்ரியாட்டிக்காக ஐ ப்ரிப்பரேஷன்ஸ்ல மட்டும் தான் அவைலபிள் மோஸ்ட்லி. இங்க பாருங்க, இது வந்து ஐ டிராப்ஸ் 0.5 அப்புறம் 1%, 0.5 to 1% வந்து ஐ டிராப்ஸ்ல வந்து இது அவைலபிள். பிராண்ட் வந்து ஆப்டிமைடு, அதுக்கப்புறம் என்னது ட்ரோபிகமேட், ட்ரோமைட், இந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்ல வந்து இது அவைலபிள். இதனுடைய யூசஸ் என்ன அப்படின்னா டு எக்ஸாமின் த ஐ. ஒன்ஸ் வந்து ட்ராபிகமைட் டிராப்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து நல்ல டைலேட் ஆகிடும். அப்போ வந்து நல்ல ஈஸியா நம்மளால ஐயை வந்து எக்ஸாமினேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் பீப்புள் டைலேட்டேஷன்ஸ். அதே சமயம் வந்து டியூரிங் சர்ஜரி விச் இஸ் யூசிங் டியூரிங் சர்ஜரி. அதுக்கப்புறம் இதனுடைய பிரைமரி யூசஸ் வந்து ப்ரொடியூஸ்ட் மைட்ரியாட்டிக் எஃபெக்ட், பீப்புள் டைலேஷன்ஸ். அதுக்காக நாம இந்த ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறோம் ஐ டிராப்ஸ்ல. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த ட்ரக் வந்து சைக்ளோபென்டோலேட் ஹைட்ரோகுளோரைடு. அதே கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ட்ராபிகமைட் பார்த்தோம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைக்ளோபென்டோலேட் ஹைட்ரோகுளோரைட். இதனுடைய ஸ்ட்ரக்சர் நான் இங்க கொடுக்கல, கெமிக்கல் நேம் கொடுத்திருக்கேன். 2-dimethyl amino ethyl 2-1-hydroxy cyclopentyl 2-phenyl acetate. சைக்ளோபென்டோலேட் குரூப் இருக்கு. சுருக்கமா இதனுடைய ட்ரக் பேர் சைக்ளோபென்டோலேட் அசிட்டேட் 8, சைக்ளோபென்டேன் அசிட்டேட், சைக்ளோபென்டோலேட் ஹைட்ரோகுளோரைட் சால்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் வந்து ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர் which is soluble in water and alcohol. It should be stored in tightly well closed container and protect from light. So usual storage stability. So formulations which is available in eye drops, topical eye drops வந்து available. Concentration வந்து 0.5 and 1%. Same tropicamide போலதான். Some popular brand name வந்து cyclomide I,
சைக்ளோகைல் ஆர் சைக்ளோஜில், சைக்ளோபென்ட், இதெல்லாமே வந்து ஒரு சில some familiar brand name. Uses வந்து சேம் கிட்டத்தட்ட ட்ரோபிகமைனுடைய யூசஸ் தான். என்னது? To examine the eye with the pupil dilations and which is used to prevent from the cycloplegia. Cycloplegia, the accommodations டிஃப்ரெண்ட் நடக்கும் நம்ம ஐல மயோட்டிக்னால. ஸோ அதில் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம், சைக்ளோப்ளெஜியா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அண்ட் த நெக்ஸ்ட் ட்ரக்ஸ் வந்து நம்ம பார்க்கக்கூடியது கிளிடினியம் புரோமைடு. கிளிடினியம் புரோமைடு. ஸோ இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் white crystalline powder. It is optically inactive. Note it, it is optically inactive. Soluble in water and alcohol. ஒரு சில ட்ரக்ஸ் வந்து RS அப்படின்னு கொடுத்துருப்பேன், ஒரு சில ட்ரக்ஸ் வந்து ஆப்டிகலி இன்ஆக்டிவ். கொஞ்சம் ஒரு சில ட்ரக்ஸ் வந்து நோட்டபிள் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. which is soluble in water and alcohol. யூஸ்வல் தான். ஸ்டெபிலிட்டி வந்து என்ன? it should be stored in normal room temperature, away from light, moist and heat. Usual storage. Formulations which is available in tablet 2.5 milligram and 5 milligram. அதே மாதிரி இந்த ட்ரக் வந்து நாம இண்டிவிஜுவலா கொடுக்கறத விட இந்த ட்ரக் வந்து ஒரு சில அதர் ஆன்டிஸ்பாஸ்மோடிக் ட்ரக்ஸ் லைக் டைசைக்ளோமைன் இது போல ஆன்டிஸ்பாஸ்மோடிக் ட்ரக்ஸ் கூட வந்து காம்பினேஷன்ஸ்ல வந்து மார்க்கெட்ல அவைலபிள். ஸோ ஒரு சில ஃபெமிலியர் பிராண்ட் நேம் வந்து ஸ்பாஸ்ரில், ஆர்வின், நார்மேக்சின், சிபிஸ். ஸோ இது போல ஒரு சில பிராண்ட்ல வந்து இது அவைலபிள். ஸோ யூஸ்வலா எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா which is reduce the abdominal spasm, which is reduce the abdominal spasm and also which is reduce the hydrochloric acid secretion in stomach and to treat irritable bowel syndrome and also which is used to treat irritable bowel syndrome. யூஸ்வலாவே இந்த அசிட்டைல் கோலின் வந்து மஸ்காரனிக் ரிசெப்டார்ல பட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இந்த இன்டெஸ்டைன் இருக்குல்ல, அந்த இன்டெஸ்டைன்ஸ்னுடைய கண்ட்ராக்டிலிட்டி, இந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் யூஸ்வலாவே. ஸோ இப்போ இந்த ட்ரக்ஸ் கொடுக்கும்போது அந்த கண்ட்ராக்டிலிட்டி, அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் குறையும், ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால யூஸ்வலா வந்து இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். புரியுதுங்களா? அதே மாதிரி அப்டோமினல் ஸ்பாசம் வந்து குறைக்கக்கூடியது, அப்டோமினல் பெயின் லைக் பெயின். ஸோ ஒரு சில டிஸ்கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும் அப்டோமினல் ஸ்பாசம்ல. ஸோ அந்த சிம்டம்ஸ் வந்து குறைக்கும் இந்த ட்ரக்ஸ். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம சிலபஸ்ல கொடுத்த லாஸ்ட் ட்ரக்ஸ் டைசைக்ளோமைன் ஹைட்ரோகுளோரைடு. வெல் நோன் ஃபெமிலியர் ட்ரக்ஸ், எல்லாருக்கும் தெரியும். வயிறு வலினா டக்குன்னு எடுத்து டைசைக்ளோமைன் போடுவோம். அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, டைசைக்ளோ ரெண்டு சைக்ளிக் குரூப் இருக்கு. டைசைக்ளோ அமைன் பாருங்க, ரொம்ப சிம்பிள். C டபுள் பாண்ட் O, CH2 நெக்ஸ்ட் Nல வந்து டைஎத்தைல் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, டைஎத்தைல் ரெண்டு எத்தைல் குரூப் இருக்கு. டைஎத்தைல் அமினோ, ஈத்தைல் பைசைக்ளோ ஹெக்சைல், ஹெக்ஸா 6 மெம்பர்டு ஹெக்ஸா பைசைக்ளோ ஹெக்சைல் 1 கார்பாக்சிலேட் first positions 1 carboxylate hydrochloride. Very simple structure. இதனுடைய physical properties white crystalline powder and bitter taste which is soluble in water and chloroform. Storage வந்து usual தான், should be stored in normal room temperature, away from heat, moist and light. So formulations which is available in different formulation என்னது மேஜரா டேப்லெட்ல வந்து அவைலபிள் 10 மில்லிகிராம் and 20 மில்லிகிராம் டைசைக்ளோமைன் டேப்லெட். அதே போல இன்ஜெக்ஷன்ஸ்லயும் அவைலபிள். இன்ஜெக்ஷன்ஸ்ல வந்து 10 மில்லிகிராம் per ml, அதே 30 ml வயால்லையும் அவைலபிள், 2 ml ஆம்பிள்லையும் வந்து இது அவைலபிள். ஸோ அப்போ டேப்லெட்ல அவைலபிள், இன்ஜெக்ஷன்ஸ்ல அவைலபிள். அதே மாதிரி சம் ஆன்டிஸ்பாஸ்மோடிக் சில்ட்ரனுக்காக ஆன்டிஸ்பாஸ்மோடிக் பர்பஸ்க்காக நம்ம சொல்யூஷன்லயும் அவைலபிள், சஸ்பென்ஷன்லயும் ஆர் டிராப்ஸ்லயும் வந்து இது அவைலபிள். ஸோ அப்போ ஓரல்ல வந்து டேப்லெட், சஸ்பென்ஷன் ஆர் சொல்யூஷன் ஆர் டிராப்ஸ்ல அவைலபிள். அதே மாதிரி பேரண்டர்ல வந்து இன்ஜெக்ஷன்ஸ்ல அவைலபிள். ஓகேங்களா? ஸோ இதனுடைய யூசஸ் வந்து பிராண்ட் நேம் பார்த்துக்கலாம்.
சைக்ளோஸ்பாஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சைக்ளோஸ்பாஸ், சைக்ளோபாம் அண்ட் கொலிமேக்ஸ் அண்ட் எட்ஸெட்ரா நிறைய பிராண்ட்ல வந்து இது அவைலபிள். இதனுடைய யூசஸ் வந்து டு ட்ரீட் அப்டோமினல் ஸ்பாசம். டு ட்ரீட் அப்டோமினல் ஸ்பாசம், ஒரு சில உணர்வு இருக்கும், அப்படியே வயிறு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த டிஸ்கம்ஃபர்டபிலிட்டி, அந்த அப்டோமினல் ஸ்பாசம், இது எதனால வருது அப்படின்னா ஹைப்பர் அசிட்டைல் கோலின். ஸோ அதனால வரக்கூடியது. ஸோ இந்த ட்ரக் போய் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த கண்ட்ராக்டிலிட்டியை வந்து கொஞ்சம் அப்படியே குறைச்சி லூஸ் பண்ணி விடும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல சிம்டோமேட்டிக் ரிலீஃப் வந்து கிடைக்கும். பட் இதனால நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு. அதே போல இதுக்கு டைசைக்ளோமினுக்கு இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இட்ஸ் ஆன்டி செக்ரிட்டரி. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரீஷனை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடியது. புரியுதுங்களா? ஸோ ஆன்டி அல்சர் அலாங் வித் அலாங் வித் ஸ்பாஸ்மோலைட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ட்ரக் வந்து நல்ல ஒரு சிம்டோமேட்டிக் ரிலீஃப் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ திஸ் ட்ரக் இஸ் டு ட்ரீட் irritable bowel syndrome, அதுக்காகவும் கொடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்னது போல which is reduce the hydrochloric acid secretion and also this drug is reduce the motility. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ்னா என்ன, ஆர் பேராசிம்பத்தோலைட்டிக்ஸ் ஆர் மஸ்காரினிக் ஆன்டகோனிஸ்ட், அதுல என்னென்ன கிளாசிபிகேஷன்ஸ்ல என்னென்ன ட்ரக்ஸ் வருது, அதே போல நம்ம சிலபஸ்ல கொடுத்த 6 ட்ரக்ஸ் பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணோம். நல்ல படிங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.